வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். இன்றைய சிந்தனை: பணம் கண்ணாடிகளை விட துல்லியமாக காட்டுகின்றன சில மனித முகங்களை. கண்மூடித்தனமாக எதையும் நம்பி விடாதீர்கள். பணம் உள்ளவரை காப்பாற்ற பணம் இல்லாதவரை பலிகட ஆக்கும் உலகம் இது. எதிரில் இருப்பவர் நோக்கம் என்னவென்று தெரியாமல் உதவி செய்து பலியாகாதீர்கள். பணம் தலை குனிந்து பணியாற்றும் தலைகீழாகவும் தள்ளிவிடும். பணம் பேசவும் செய்யும், பேசுபவரை அடக்கவும் செய்யும். பணத்தை பார்த்து பயன்படுத்துங்கள். இது அசோக் கரூர்ல அமிச்சாரு. தேங்க்யூ அசோக். இது ஒரு கற்பனை கதை. இந்த கதையில் வர விஷயங்கள் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. நான் படித்தேன், என்ஜாய் பண்ண நான் உங்களுக்கு இந்த கதையை படிக்க போகிறேன். ஓகேயா? ஒரு பணக்கார மாமனார் மாமியார் சொத்து முழுவதும் மாமியார் பெயரில் 3 மகள்கள் திருமணமாகிவிட்டது. மாமியாருக்கு தன் மருமகன்கள் தன்மேல் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள் என தெரிந்து கொள்ள ஆசை. முதல் மருமகனை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த ஆற்றில் போட்டிங் போனாள். தவறி தண்ணீரில் விழுந்த மாதிரி நடிக்க மருமகன் பதறி போய் காப்பாற்றி முதல் உதவி செய்து பத்திரமாக வீட்டில் விட்டான். அடுத்த நாள் அவன் வீட்டு வாசலில் பிராண்ட் நியூ கார் அன்பு மருமகனுக்கு பரிசு என்ற ஸ்டிக்கருடன் நின்று இருந்தது. சில நாட்கள் கழித்து 2வது மருமகனுடன் போட்டிங். இப்பொழுது தவறி தண்ணீரில் விழுவது போல் நடிக்க 2வது மருமகனும் காப்பாற்றி புத்தம்புது லேட்டஸ்ட் மாடல் காரை பரிசாக மாமியாரிடம் இருந்து பெற்றுக்கொள்கிறார். இன்னும் சில நாட்கள் கழித்து 3வது மருமகனுடன் போட்டிங் செல்கிறார். வழக்கம் போல் விழுந்து தத்தளிக்க மருமகனுக்கு அதிர்ச்சி கலந்த ஆனந்தம். செத்து தொலை, பொன்னையா பெத்து வச்சிருக்க, உன்னை மாதிரி ராட்சசி மாதிரி உன் பொண்ணு, இது போன்ற இன்னொரு சந்தர்ப்பம் வரட்டும், அவளையும் இங்கேயே தள்ளி உனக்கு துணையா அனுப்புறேன்னு வீட்டுக்கு திரும்பிட்டான். மறுநாள் காலையில புத்தம்போது இம்போர்ட்டட் கார் 3வது மருமகனின் வீட்டு வாசலில். மாமனாரின் அன்பு பரிசு என்ற வாசகுடன். இது ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு படிச்சு காமிச்சேன். எப்போ பார்த்தாலும் நம்ம ஏதாவது ஒன்று பேசிட்டு தான் இருக்கோம். சரி, ஒரு ஜோக்கா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த கதையை படித்தோம். அவங்கவுங்களோட என்ன சந்தோஷமோ அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஓகே, இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே.